பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் இந்த மாதத்திலே நாம் ஒளியை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். முதல் வாரத்தில் உன்னிடத்தில் உதிக்கும் ஒளி என்ற தலைப்பிலே மாஸ்டர்மா பேசினதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். கடந்த வாரத்தில் நாம் வைத்திருந்த செய்தியை கேட்டோம். இந்த வாரத்தில் அதன் தொடர்ச்சியாக ஒளியை குறித்த செய்தியை நாம் கேட்போம். கர்த்தர் நாம் மேம்படுவதாக. எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இந்த வசனம் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வார்த்தை தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்பதாக. இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார் என்பதாக இங்க பவுல் எழுதுகிறார். கொரிந்து சபையாருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை எப்படி உதிக்க செய்தார் என்பதை விவரித்து சொல்கிறார். இந்த வசனம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியது. ஆதியாகமத்தில் வாசிக்கிறபடி தேவன் வானத்தையும் பூமி படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்ன பொழுது அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் அங்கு செயல்பட்டதை நாம் காண முடிகிறது. அங்கே வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்ன பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவன் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டு வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதே வார்த்தை தான் இங்க வாசிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளமும் எப்படி பூமியானது ஒழுங்கியமும் வெறுமையுமா இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளமும் வெறுமையும் இருளாக இருக்கிறது. இன்று தேவ ஆவியானவர் அந்த ஜலத்தின் அசைவாடி கொண்டிருந்த மாதிரி இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் உள்ளத்தை தட்டி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 படி இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன் சொன்ன வார்த்தையின்படி இன்று ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தையும் அன்று தட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய மனுஷனுடைய வேலையும் தேவன் அசைவாடுகிறார். என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறார் 2 சாமுவேல் 23ஆவது அதிகாரம் 4வது வசனத்திலே, 2 சாமுவேல் 23:4, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் புதித்தது, மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். சூரியனுடைய விடிய காலத்து வெளிச்சம் போல இருப்பார் என்பதாக ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னைக்கு வராரோ அனைத்த விடிய கால வெளிச்சம். அதுவரை மனுஷன் வாழ்க்கையில வெளிச்சம் என்பது இல்லை. நீதியின் சூரியன் என்பதாக மல்கியா 4:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன்
இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்பதாக, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனுக்கு வெளிச்சம் ஒளியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பவுல் சொல்லும்போது தேவன் தமது முகத்தில் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையாகிய அறிவாய் ஒளியை தோண்ட பண்ணினார் என் இதயங்களிலே என்பதாக கொரிந்தியர் சபையார் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே மோசேயை பற்றி எழுதப்பட்டுள்ளது. மோசே முகத்தில் தேவனுடைய மகிமை பிரகாசமானது என்பதாக வாசிப்போ. கொரிந்தியர் 3:7 எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும், எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் என்பதாக பவுல் இங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிறார். மோசேயுடைய முகத்தில் வெளிச்சம், அது கற்கள் எழுதப்பட்டது. 10 கற்கள் எழுதி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஊழியமே மகிமையா இருக்கும் என்றால் அது எழுத்துக்களால் எழுதப்பட்டது, மாம்சத்துக்குரியது. ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய எழுத்தை நமக்கு எழுதியிருக்கிறார். உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து உள்ளத்தில் இருக்கிற பாவமான இதயத்தை எடுத்து போட்டு அன்பினால் நிறைந்த இதயத்தை உனக்கு அருள் செய்து பிரமாணத்தை எழுதி அவைகளில் நடக்கும்படி செய்வேன் என்பதாக ஆண்டவர் எரேமியால சொல்லி இருக்கிறார். அதன்படி ஆண்டவர் ஒரு மனுஷர் வாழ்க்கையில உதிக்கும் பொழுது வாழ்க்கையில ஆண்டவர் ஒளியா உதிக்கும் பொழுது வாழ்க்கையில் இருந்த நீக்கி அவன் புது படைப்பாக மாற்றுகிறார் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லும் பொழுது 3:11 வாசிக்கும் பொழுது அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. மகிமையா இருக்குமே. நிலைத்திருப்பது எது? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமல் இருப்பான் ஆண்டவர் வாக்கு சொன்னார். நானே உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொன்னார். அவர் மகிமையான தேவன். ஆண்டவர் லாசரு கல்லறையை முன்பு நின்று பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது குமாரனை மகிமைப்படுத்து என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்பதாக. பெரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரும்போது அவன் வாழ்க்கை மகிமையா மாறும். பவுல் இதைதான் சொல்லுகிறார். அவர் தமஸ்கு பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி குதிரையில அவர் விருப்பங்களை வாங்கிக் கொண்டு குதிரையில தன்னுடைய சேனைகளோடு போய் கொண்டிருக்கும் போது மத்தியான வேளையிலே ஆண்டவர் தம் ஒளி மூலமாக அவரை சந்தித்தார். அந்த ஒளி அன்றையிருந்த வாழ்க்கையில பிரகாசம் ஆனது. அந்த ஒளியை தான் அவர் தொடர்ந்து பற்றி கொண்டு அவர் சொல்லுகிறார், அந்த இதயம் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் மகிமை ஒளியை எங்கள் இருதயங்களை பிரகாசிக்கும்படி செய்தார். அவர் 3 நாட்கள் குருடனாக அவர் இருந்தார். தமஸ்கு பட்டணத்தில் ஒரு வீட்டில் அனனியா என்ற தேவ மனுஷன் மூலமாக ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்து அவர் அன்றே தாமதமில்லாமல் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்தார். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்று உதித்தாரோ அன்றே நாங்கள் கர்த்தரே தேவன் என்பதை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கை முழுவதும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதாக வாசிக்கிறோம். அல்லேலூயா. இருளான வாழ்க்கை எப்படி மாறுது? எங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறினது. ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவின் எங்கள் வாழ்க்கையில அனுப்பினார். அவர் ஒளியா வந்ததுனாலதான் என் வாழ்க்கையில இருள் நீங்கி போயிட்டு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒளியா வந்திருப்பார் என்றால் உன் இருள் நீங்கி வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிப்போம். பிலிப்பியர் 2:14 வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவனுடைய நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல
பிரகாசிக்கிற நீங்கள். ஹalleluya. உலகத்திலே சுடர்கள் போல பிரகாசிக்கிறது. எதை பிடித்துக் கொண்டு? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகளை நாம் பற்றி கொண்டு இந்த உலகத்துல ஜீவ சுடர்களாய் உலகத்தை பிரகாசிக்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மூலமா தான் வெளிப்படுகிறார். ஹalleluya. இந்த உலகத்தில் நம்மளதான் ஆண்டவர் உலகத்துல மனிதர்களுக்கு முன்பதாக வெளிச்சமா வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி நம்ம மூலமாக தான் ஜனங்களுக்கு பிறருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம். இங்கே சொல்லி பவுல் சொல்றார், நீங்களே எங்களுக்கு கிறிஸ்துவின் நாள்ல எங்களுக்கு கிரீடம் என்பதாக, நீங்கள் தான் எங்கள் புகழ்ச்சி என்பதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்பதாக அவர் சொல்கிறார். மெய்யாகவே நீங்கள் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கும் பொழுது கிறிஸ்துவின் நாளிலே அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் ஒளியாக உதிக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 4:10 வாசிக்கிறோம். நீதிமானுடைய பாதை நடுப்பல்வரை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்பதாக. இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒளியா இருந்தால், அவர் வாழ்க்கையிலும் செய்கிற வல்லவரா இருந்தால், அவர் கிராமந்தோறும் பட்டணத்தோறும் நன்மை செய்யலாம் சுற்றி தெரிந்தால், அவரை பார்த்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மெய்யாகவே இவர் தேவனிடம் வந்தவர் என்பதை விசுவாசித்தார்கள். அவர் மேல் எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்பதாக வாசிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உதிக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி மாறுமா? வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிமை மேல மகிமை அடையும் என்பதாக நீதிமொழிகள் 4:18 வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிமை குன்றாத மகிமை மேல மகிமை அடைந்து கொண்டே இருப்பான் என்பதாக வாசிக்கிறோம். யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஒளி. இயேசு கிறிஸ்து நானே ஒளி என்பதாக சொல்லியிருக்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஹalleluya. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் இருள் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹalleluya. சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீது வாழ்க்கையில அவன் இருளான காலங்கள்ல ஆண்டவர் அவனுக்கு எப்படி இருந்தாராம்? வெளிச்சமா இருந்தாராம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது இருளும் வெளிச்சமும் அவருக்கு சமம். ஹalleluya. மீகா 7:8 வாசிக்கிறோம், நான் இருளில் நடந்தாலும் தேவரீர் எனக்கு வெளிச்சமா இருப்பீர். மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஹalleluya. இருளான காலம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுவது வழக்கம். அது இருளான காலத்துல கர்த்தரை பற்றிக் கொள்ளணும். வெளிச்சத்தில் இருக்கும் போது கர்த்தரை பற்றுவது வேற. இருளான வாழ்க்கை தாழ்வான நடக்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 27:1 கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன். ஹalleluya. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya என்பதாக நாம் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உண்டாகும். ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயம், மனுஷன் எனக்கு எதை செய்வார் என்பதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கிறோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் இங்கே ஆண்டவர் பவுல் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. இன்று நமக்கு இதே வார்த்தை ஆண்டவர் சொல்லி ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதாக ஆண்டவர் எழுதப்பட்டிருக்கு. இருளை விட்டு ஒளியெடுத்திருக்கும் சாத்தான் அதிகாரத்திலிருந்து ஆண்டோடைய அதிகாரத்தை கொண்டு வரும்படியாக மக்கள் கண்களை திறக்கும்படியாக நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய வேலை என்ன? ஜனங்கள் கண்களை திறக்கப்பட
பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட வருவேன்னு சொல்லி இருக்காரு. ஹalleluya. சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் இருதயங்கள்ல பிரகாசமாகி இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 13:47 எசேக்கியேல் 49:6 சொல்லும் பொழுது அவர் ஜாதிகளுக்கு ஒளியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தினார். ஹalleluya. அதே ஆண்டவர் யோவான் 14 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல நீர் எனக்கு கொடுத்தவர்களாய் சீசர்களும் நம்மில் ஒருவர் ஆக முடியும். சீசர்கள் போய் யாருக்கெல்லாம் கர்த்தரை பத்தி சொல்கிறார்களோ அவர்களும் நம்மை போல் ஆகும்படிக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன ஆண்டோடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஹalleluya. என்று ஆண்டவர் சீசருக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, இயேசு கிறிஸ்து சீசருக்கு கொடுத்தார், சீசர் கொடுத்த கட்டளை இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்மளை ஒரு இனத்தாராக மாற்றி இருக்கிறார். பரலோ குடும்பத்தாரும் பூலோ குடும்பத்தாரையும் ஒன்றாக இணைத்து இருக்கிறார். நாம் அவருக்கு ஒன்றாக இருக்கிறோம். அன்று தேவனுக்கு நமக்கும் இடையில திரைச்சீலை இருந்தது. ஆண்டவர் சிலுவையில் என்று மரித்து தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ அன்று திரைச்சீலை கிழிந்து இன்று ஆண்டவர் நமக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளி நீக்கி போட்டு நம்மளை ஒன்றாக இணைத்தார். நாம் இந்த நாளிலே கிருபாசனத்தை அண்டை நம்மளை அழைத்து இருக்கிறார். கிருபாசன அண்டை நெருங்கக்கூடிய சகாயத்தை பெற்று இருக்கிறோம். பெரியமானவர்களே, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கோம். ஒரு பழைய பாட காலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டுமே ஆண்டு ஆராதிக்க முடியும், குறிப்பிட்ட பேர் மட்டுமே ஆண்டோட பரிசுத்தலத்துக்குள்ள செல்ல முடியும். தேவன் நம்ம யாவருக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை, மகா பெரிய வாய்ப்பை, உன்னத வாய்ப்பை தேவன் அது செய்திருக்கிறார். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒளியாகி தேவன் நம் இதயத்தில் பிரகாசமாகி இருக்கிறார். ஹalleluya. இன்று நம்மளை அழைத்திருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், மகத்துவமான ஊழியத்தை பெற்றிருக்கோம் என்பதாக 2 கொரிந்தியர் 3 வாசிக்கிறோம். பவுல் அதான் சொல்லியிருக்கிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை, மகத்துவமான ஊழியத்தை பெற்றிருக்கிறோம், இந்த மகிமையின் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். மோசே ஊழியம் போல அல்ல, கிறிஸ்துவின் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். ஹalleluya. பழைய பாட ஊழியம் அழிந்து போகிற ஊழியம், ஆனால் புதிய பாட ஊழியம் நித்தியமான ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் யோவானை பற்றி சொல்லும் பொழுது யோவான் 1 இந்த ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்பதாக ஆண்டவர் நம் சீசரை பார்த்து சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நம்மளை ஆண்டவர் தேர்ந்து கொண்ட நோக்கம் சாட்சிகளாக இருக்கணும் பூமியில. ஹalleluya. இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமா இருக்கணும், ஆண்டவரை பிறருக்கு பிரதிபலிக்கணும். வேதத்தை வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாக ஆண்டவருடைய மகத்துவத்தை, ஆண்டவர் செய்த ரட்சிப்பை நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஹalleluya. பவுல் அதான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் ஒளியை இடத்தில் பிரகாசிக்கப்படி செய்தார். இந்த ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவன் கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசிக்கப்படி செய்திருக்கிறார். ஹalleluya. இந்த மகிமையின் ஒளியை, அறிவாய் ஒளியை பெற்று நாம் சுமர்ந்து விடாதபடி இந்த அறிவை பிறருக்கு அறிவிக்கக்கூடியதா மாறுவோம். ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பவுலுக்குள்ள கொடுத்தார். பவுல் அதை கொண்டு ஆசியா கண்டம் முழுவதும் கர்த்தர் கூட நடத்தினார். ஹalleluya. இன்று உங்கள் வட்டாரங்கள், உங்கள் ஏரியா முழுவதும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். யோவான் 1:5 வாசிக்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, நீங்களே உலகத்துக்கு ஒளியாரீர்கள் என்பதாக ஆண்டவர் சீசரை பார்த்து சொன்னார். இதை நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இருளானது ஒளியை பற்றிக் கொள்ளவில்லை என்பதாக வாசிக்கிறோம். ஹalleluya.
எந்த இருளான காரியம் உங்களை பற்றிக் கொள்ள முடியாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்பதாக வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:16 பின்பகுதி வாசிப்போம். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் என்பதாக வெளிப்படுத்தல் 2:28 வாசிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்பதாக வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:28 விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? நான் சொல்றேன், ஆண்டவருக்காக அறிவாகிய பைபிள் ஒளியை பெற்றிருக்கிறவர்கள் பிரயாசப்படும் பொழுது, கர்த்தருக்காக கர்த்தரை கண்டு ஆத்மாவை ஆதாயம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? விடிவெள்ளி நட்சத்திரமாக மாற்றி கேட்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை தாவீது தன் வாழ்க்கையில் செய்து முடித்தார். பவுல் செய்து முடித்தார். அப்போஸ்தலர் செய்து முடித்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் செய்து முடித்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தவான்கள் இடத்துல பங்குடுவதாக நம்ம மாற்றுவார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் நாம் பங்குடுவதாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் பிரபுக்களோடும் என் தாசர்களோடும் அமரப்பட்டுவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அந்த ஆதியாகமத்தில் சொன்னபடியே வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாகிறது. ஆண்டவர் பூமியில வந்த மனுஷனுக்கு ஒளியா வந்தார். ஆண்டவர் மனுஷ வாழ்க்கையில் இருளை நீக்கினார். ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றான காரியங்களை செய்தார். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது வாசிக்கிறோம். இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதாக, மரண இருளின் பள்ளத்தாக்கு மத்தியில் இருந்தவர் மேல் நீதியின் சூரியன் உதித்தது என்பதாக வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் உதித்திருக்கிறார். இன்று மரண பயத்தோடும் திங்களோடும் உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அவளுக்கு ஒளியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை ரட்சிப்பாராக. கர்த்தர் உங்களை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வதாக. கர்த்தர் உங்களை கொண்டு அவர் மகிமையின் அறிவாய் ஒளி அவங்களை பிரகாசிக்கும்படி செய்வதாக. கர்த்தர் தாம் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா நீர் பிரகாசித்தது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் அந்த பிரகாசிக்கும்படி செய்வீராக. நாங்களும் எங்களை பிரகாசம் மாற்றுவீராக. எங்க வாழ்க்கை என்னைக்கு ஆண்டவர் ரட்சிப்பு அது செய்கிறோம் அன்னைக்கே ஆண்டவரே எங்களுக்குள் வந்து விட்டீராச்சா. ஹல்லேலூயா. எங்களுக்குள் ஆண்டவர் பிரகாசத்தை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. அறிவாகிய ஒளி ஆண்டவரே எங்கள் மூலம் ஆண்டவரே அப்பா சுத்தி உள்ள அநேகர் மத்தியிலும் பிரகாசிக்கபடியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. பவுலை கொண்டு பெரிய காரியம் செய்த தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வீராக ஆண்டவரே. நான் என் வீட்டாரமோ கர்த்தரே செய்வோம் என்ற வார்த்தையின்படியும் ஆண்டவரே நாமட்டல் ஆண்டவரே அந்த கொடலிவு ஆண்டவரே அப்பா தன் ஜனங்களெல்லாம் கூட்டி வைத்து ரட்சிப்புல நடத்துறது போல நாங்கள் எங்கள் சொந்த பந்தங்களும் எங்கள அனைவரும் உங்களிடத்துல வரும்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் வழியை சொல்லுவோம். ரட்சிப்புல நடத்தும் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தது போல கொடுத்த ஆண்டவரின் அழைப்பை நாம் செய்து முடிக்க எங்கள் மூச்சில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனத்துக்காக தெரப்பி மாசம் நின்று செடிங்க ஆண்டவர் தேசம் எந்த ஒரு பாதிப்பு வராதபடி அல்லது உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்க தேசத்து மேல அந்த பாதுகாப்பு அது செய்யுங்க பண்ணீங்க ஆண்டவரே. எல்லா கொரோனா காரியங்கள் கிருமிகள் அழித்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மாவும் அழிந்து போக கூடாது, கெட்டு போக கூடாது அப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பாதுகாக்கப்படணும் என்பதாக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர் தேசத்தையும் சுற்றி உள்ள அனைத்து ஜனங்களையும் இந்த கும்பகோணம் பட்டணத்தையோ நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவையோ ஆண்டவர் ரட்சிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஜெபிப்பேன். ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்க ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். உங்களை எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்பதாக
ஆண்டு சபை எதிர்பார்க்கிறார். சபை ஜெபிக்கும் பொழுது சபை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இறங்கி அவர் கிரியை செய்வார். மணவாளர் மணவாட்டின் மேல பிரியமா இருப்பது போல கர்த்தர் தம் ஜனத்தை பிரியமா இருக்கிறார் என்பதாக சொல்லியிருக்கிறார். ஆண்டு வரும்போது மணவாட்டி சபை எடுத்துக்கொள்வேன் சொல்லியிருக்கிறார். சபை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இறங்கி பெரிய காரியங்கள் செய்வார். நாம் அர்ப்பணித்து செய்திருப்போம். கர்த்தர் நாம் பயப்படுவதாக தகப்பனே திருக்கல்வர் அபிஷேகது போல ஆண்டவர் அநேக வாழ்க்கையில நீங்க பிரகாசிப்படி செய்தீங்க. எங்க வாழ்க்கையில பிரகாசிப்படி செய்திருக்கிறீங்க. நாங்க அப்படி இருந்து விடாதபடி ஆண்டவரே எங்கள் கூட எங்களுக்கு அந்த பிரகாசத்தின் ஒளியை நாம் மறைத்து வைத்து விடாதபடி அன்னைக்கு வெளிப்படுத்த ஆண்டவரை அறிவாய் ஒளி அன்னை வாழ்க்கையில பிரகாசத்தை ஆண்டவரை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் எடுத்து சொல்ல எங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியாத ஒவ்வொரு பேரின் நிரப்புக்கு அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழு நடத்தி கொடுத்து ஆசிரியத்தை கொடுத்துக்காக கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு நாம் என்றும் பயப்படுவதாக மக்கே துதிக்கிற மகிமை என்றும் சதா காலம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கவும் நம்மளோடும் நம்முடைய குடும்பத்தாரும் பரிசுத்த அவரும் கூட இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்றால் பிறருக்கு அறிவுப்படுத்துங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுல வருகிற கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்கப்பட்டால் விண்ணப்பம் இருக்கப்பட்டால் எங்களுக்கு உங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.